ஹalleluya. ஏற்காடு மலையிலிருந்து நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன். கர்த்தர் உங்களை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார். நம்முடைய இதயத்துல அநேக ஆசைகள் உண்டு. இந்த அநேக ஆசைகள் உண்டு என்று எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு காரியத்துல அவனுக்கு தேவை இருக்கும். சில பேருக்கு மனசு சமாதானம் இருக்காது, சில பேருக்கு சுகம் இருக்காது, சில பேருக்கு அவங்களுக்கு தேவையான காரியங்கள் நடக்காது. இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனா இவங்க எல்லாவற்றிலும் நம்முடைய எண்ணங்களிலே நிறைய ஆசைகள் உண்டு. இந்த எல்லா ஆசைகளும் நமக்கு இது நன்மையாய் முடியுமா நன்மையா முடியாதான்னு சொல்லி அறிந்திருக்கிறவர் கர்த்தராகிய ஆண்டவர். ஸோ சில நேரங்களில் ஆண்டவர் தாமதிக்கிறார், சில நேரத்தில் ஆண்டவர் செய்ய மாட்டாரு அப்படி நாம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்துல எந்த காரியத்தை நமக்கு செய்வதென்று. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை. நமக்கு தெரியல, சில காரியங்கள் கேட்கிறோம், இது இது நமக்கு நல்லதா முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு அவர் எப்பொழுதும் நமக்காக நன்மையை யோசிக்கிறார், தீமையானதை ஒன்றை யோசிக்கிறார். தீமையானதை யோசிக்கிறவங்க செஞ்சிடலாம். ஆனா கர்த்தர் இவர் என்னைக்குமே நன்மையானதை தான் செய்வாரு. ஸோ உனக்கு எனக்கு நமக்கு கர்த்தர் நன்மையானதை நம்முடைய இதயத்துல ஆசைகள் 1000 இருக்கலாம், 10,000 கூட இருக்கலாம். ஆனா நன்மையானதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஏற்காடு மலையில பிரேயர் வாக்கில் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். காத்திரு, கர்த்தர் செய்வார். ஆமென். God bless you. Have a wonderful day.